வணக்கம். நம்ம எல்லாருமே கோட் பண்ணும்போது ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிப்போம் இல்லையா? அத பத்தி தான் இன்னைக்கு கொஞ்சம் டீப்பா பார்க்க போறோம். எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? நம்ம எழுதின கோடே நமக்கு எதிரா வேலை செய்யுதுன்னு. ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணலான்னு போனா எங்கேயோ 10 இடத்துல எரர் அடிக்கும். என்னடா இதுன்னு மண்டைய பிச்சுக்கு தோணும் இல்லையா? நீங்க தனியா இல்ல, கவலைப்படாதீங்க. இது நம்ம எல்லாருக்கும் நடக்கிறது தான். இதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம கோட் பேஸ்க்குள்ள யாருக்கும் தெரியாம ஒரு வைரஸ் மாதிரி ஒரு விஷயம் மெதுவா வளர்ந்துட்டே இருக்கும். ஆரம்பத்துல பார்க்க சின்னதா தெரியும், ஆனா போக போக நம்ம மொத்த ப்ராஜெக்டையுமே காலி பண்ணிடும். இந்த பிரச்சனைக்கு டெக்னிக்கலா ஒரு பேர் இருக்கு. அதான் ப்ளோட்டர்ஸ். ஒரு ஆர்டிக்கல்ல ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. ப்ளோட்டர்ஸ்ங்கிறது பயங்கரமா பெருத்து போன கோட், மெத்தட்ஸ், கிளாஸஸ் ஒரு கட்டத்துக்கு மேல அதோட வேலை செய்யறதே ஒரு பெரிய போராட்டமா மாறிடும்னு சொல்றாங்க. சுருக்கமா சொல்லணும்னா நம்ம கோட்டு போக போக ஊதி பெருசாயிடும். அப்புறம் அதை புரிஞ்சிக்கிறது, மெயின்டைன் பண்றது எதுவா இருந்தாலும் ஒரே தலைவலியா இருக்கும். சரி, இந்த நோய் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதோட அறிகுறிகள் என்னென்ன? வாங்க பார்க்கலாம். டயக்னோசிஸ்ல ஸ்டேஜ். இதுக்கு பேரு தெளிவா தெரியற பூதங்கள். இதெல்லாம் உங்க கோட்ல பார்த்த உடனேயே கண்ணை உறுத்தும். இங்க ஏதோ தப்பா இருக்குன்னு அதுவே காட்டி கொடுத்துரும். இதுல 2 முக்கியமான வகை இருக்கு. முதல்ல லாங் மெத்தட், அதாவது ஒரே ஒரு ஃபங்க்ஷன் அது பாட்டுக்கு 100 வேலை இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது லார்ஜ் கிளாஸ். இதுல ஒரு கிளாஸ் கிட்ட தேவையே இல்லாத பல பொறுப்புகள் இருக்கும். சிம்பிளா சொன்னா ஒன்னு ரொம்ப நீளமா இருக்கும், இன்னொன்னு ரொம்ப அகலமா குண்டா இருக்கும். பொதுவா ஒரு ரூல் ஆஃப் தம்ப் இருக்கு. ஒரு மெத்தட் 10 லைனுக்கு மேல போகுதா, அப்போ உடனே நம்ம உஷாராயிடணும். ஒரு நிமிஷம் நிறுத்தி, ஏன் இது இவ்ளோ நீளமா இருக்கு, இதை சிம்பிளா சின்ன சின்ன ஃபங்க்ஷனா உடைக்க முடியாதான்னு நம்மளே கேட்டுக்கணும். சரி, அடுத்த கட்டத்துக்கு போலாம். இப்போ நாம பார்க்க போறது மறைஞ்சிருக்கிற டேட்டா குழப்பங்கள். இதுங்க முதல் கேட்டகரி மாதிரி பளிச்சுன்னு தெரியாது, ஆனா சைலண்ட் கில்லர் மாதிரி அதே அளவுக்கு ஆபத்தானவை. இதுக்கு பேரு பிரிமிட்டிவ் அப்சஷன். அதாவது ஒரு சின்ன வேலைக்குன்னு ஒரு குட்டி ஆப்ஜெக்ட் உருவாக்குறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு அதுக்கு பதிலா நம்பர், ஸ்ட்ரிங் மாதிரியான பேசிக் டேட்டா டைப்ஸையே திரும்ப திரும்ப யூஸ் பண்றது. இது கரெக்டா சொல்லணும்னா ஸ்க்ரூவை சுத்தியல வச்சு அடிக்கிற மாதிரி தான். வேலை நடக்கும், ஆனா அது சரியான வழி இல்ல. உதாரணத்துக்கு பணத்தை குறிக்க வெறும் நம்பர் யூஸ் பண்றது. இப்ப 100னா அது ரூபாயா டாலரா தெரியாது. இல்லனா யூசர் ரோல்க்கு யூசர் அட்மின் ரோல் இஸ் ஈக்குவல் டு 1, நார்மல் யூசர் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு நம்பர் கொடுக்கறது. இதுக்கெல்லாம் பதிலா கரன்சின்னு ஒரு கிளாஸ், யூசர் ரோல்னு ஒரு ஈனம் இல்லனா கிளாஸ் உருவாக்கினா கோட் தானா தெளிவாயிடும், படிக்கவும் ஈஸியா இருக்கும். அடுத்த அறிகுறி லாங் பாராமீட்டர் லிஸ்ட். அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு தேவையான இன்புட்ஸ் ஒரு ஃபங்க்ஷனுக்கு 3-4 பாராமீட்டருக்கு மேல அனுப்புறீங்கன்னா அப்பவே அங்க ஏதோ கோளாறு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். பாருங்க, 1, 2, சரி 3 பாராமீட்டர் வரைக்கும் கூட ஓகே, சமாளிச்சிடலாம். ஆனா 4, 5ன்னு போகும்போது எந்த வேல்யூவை எங்க அனுப்பணும், ஆர்டர் கரெக்டான ஒரே கன்ஃபியூஷன் ஆகிடும். தப்பு நடக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகம். கடைசியா டேட்டா கிளம்ஸ், அதாவது டேட்டா கும்பல். சில வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு கேங் மாதிரி ஒன்னாவே சுத்திட்டு இருக்கும். உங்க கோட்ல பல இடங்களுக்கு இந்த கேங் ஒன்னாவே போகும். இந்த மாதிரி ஒரே செட் ஆஃப் வேரியபிள்ஸை திரும்ப திரும்ப பல இடத்துல பார்த்தீங்கனாலே அது ஒரு பெரிய ரெட் ஃபிளாக். உதாரணத்துக்கு கனெக்ட் டு டேட்டாபேஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நம்ம ஹோஸ்ட், யூசர், பாஸ்வேர்ட், போர்ட்னு 4 விஷயத்த அனுப்புறோம். ஓகே, இதுல பிரச்சனை இல்ல. ஆனா கொஞ்சம் தூரம் தள்ளி செக் டிபி ஸ்டேட்டஸ்னு இன்னொரு ஃபங்க்ஷன்லயும் அதே 4 பேரும் அதே ஆர்டர்ல ஒன்னாவே வராங்க. இப்போ புரியுதா? இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தெரிஞ்சாலே அதுதான் டேட்டா கிளம்ப். அந்த 4ஐயும் சேர்த்து அழகா ஒரு டேட்டாபேஸ் கனெக்ஷன் ஒரு கிளாஸா மாத்திட்டா வேலை எவ்வளவு சிம்பிள் ஆகிடும் பாருங்க. சரிப்பா, இந்த அறிகுறிகள்லாம் ஓகே. இது எல்லாம் கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறோம்? எதுக்கு இந்த ப்ளோட்டர்ஸை கண்டுபிடிக்கிறது இவ்ளோ முக்கியம்னு சொல்றோம்? முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி ப்ளோட்டர்களை கண்டுபிடிக்கிறது யாரையும் ப்ளேம் பண்றதுக்கு இல்ல, நீ தப்பா கோட் பண்ணிட்டேன்னு சொல்றதுக்கும் இல்ல. இது நம்ம கோடோட ஹெல்த்துக்கான ஒரு பிரிவென்டிவ் கேர் மாதிரி. வருமுன் காப்போன்னு சொல்றோம்ல, அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இப்படி பண்றதால என்ன லாபம்னா, உங்க கோட் ரொம்ப சுத்தமாயிடும், யார் படிச்சாலும் ஈஸியா புரியும். நாளைக்கு ஒரு அப்டேட் பண்ணணும்னா ரொம்ப வேகமா பண்ணிடலாம், தேவையில்லாத பக்ஸ் வர்றது குறையும். எல்லாத்துக்கும் மேல இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு நமக்கு வந்துட்டாலே அதுதான் நம்ம முன்னேற்றத்துக்கான முதல் படி. சரி, இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன டாஸ்க். இந்த செஷன் முடிஞ்சதும் உங்க ப்ராஜெக்ட் கோட ஓபன் பண்ணி பாருங்க. உங்க கண்ணுல முதல்ல சிக்கிற, நீங்க வேட்டையாட போற அந்த முதல் ப்ளாட்டர் எது? அது ஒரு ரொம்ப நீளமான மெத்தடா, இல்ல எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு டேட்டா கிளம்பா? யோசிங்க, தேடுங்க, சரி பண்ணுங்க.